எதுவுமே பொய் கிடையாது. இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. அப்ப இப்ப ஏற்பட்ட தலைவரை இப்படி தவறா பேச வேண்டிய உள்நோக்கம் என்ன? நீங்க யாருக்கிட்டையும் கையாள இருக்கிறான்றதான் கேள்வி. சரியான அளவுல நமக்கு தேவையான போராடி உரிமையா இருக்கும். அதிமுகவை விட திமுகவை நாடாருக்கு பிரதிநிதித்துவம் அதிகமாக கொடுக்கணும். உங்க கேள்விக்கு தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி, சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னாடி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்ச்சியான வேலையில அவர் செய்யறான்றதை எடுத்துக்காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்க கூட்டியிருக்கோம். இந்த வாரியத்துலதான் வந்து அவர் சரியா வந்து பணி செய்யல, அதாவது வந்து பனை மரங்களை நடுவதா சொல்லி வசூல் செய்யறாரு, அப்படி ஒரு குற்றச்சாட்டும் கூடுதலா வந்து அந்த வாரிய அலுவலகங்கள் குறிச்சிருங்க. வாரிய அலுவலகங்கள் வந்து பெரும்பாலும் வந்து செயல்படுறது இல்லை. ஒரு கட்டுமான அமைப்பிலேயே வந்து 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க மரணம் அடைஞ்சா, இவர் வந்து 2 லட்சம் தான் கொடுக்குறாங்க. அது போல புது உறுப்பினர்கள்லாம் வந்து சேர்றது மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை இவர் மேல. அருமையான கேள்வி. ஒரே விஷயம் தான், கட்டுமான தொழிலாளர் சங்கத்தை பொறுத்தவரை உறுப்பினருடைய எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. கட்டுமான தொழிலாளர் சங்கத்துக்கு சொல்லி ஒவ்வொரு பட்ஜெட்லையும் வந்து அதுக்கு ஒரு ஒதுக்கப்படுற நிதி வந்து 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுறாங்க. பனைவாரிய தொழிலுக்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து 1 கோடியோ 50 லட்சமோ தான் அது ஒதுக்கப்படுற நிதி. பனைவாரியத்துக்கு ஒதுக்கப்படுற நிதி வந்து கம்மி. அண்ணாச்சி வந்து பனைவாரிய தலைவராக வரும்போது அதுல இருந்த உறுப்பினரோட எண்ணிக்கை வெறும் 10,000க்கும் கீழ். அண்ணாச்சி வந்ததுக்கு அப்புறம் 25,000க்கு மேல வந்து உறுப்பினரோட எண்ணிக்கை உயர்த்திருக்காங்க. அப்ப தமிழகத்துல பனை கம்மியா இருக்கு, பனை வெட்டப்படுதுன்னு சொல்லி 1 கோடி பனை விதைச்சிருக்காங்க. இவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி இறந்தா 1.5 லட்சம் கொடுக்கறதுல நீங்க அண்ணாச்சி வந்தப்போ 2.5 லட்சமா மாத்திருக்காரு. கல்வி உதவித்தொகை 10,000 வாங்கி கொடுக்குறாங்க, திருமண உதவித்தொகை வாங்கி கொடுக்குறாங்க, உணவு பிரச்சனை வாங்கி கொடுக்குறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இவ்வளவு விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது ஒரு விஷயம் சொல்லல, பனை தொழிலாளர்கள் அதுல உறுப்பினராக சேர்ந்து பயனடையணும் மாவட்டம் தோறும் கிட்டத்தட்ட 40-50 முகாம்கள் நடத்திட்டாங்க. இந்த 3 வருடத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்காங்க. ஆதாரம் எதுவுமே இப்ப நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் எந்தெந்த முகாம் போட்டிருக்காங்க, எத்தனை பண உதவி வைத்திருக்காங்க, எல்லாம் நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் எங்களால இந்த டேபிளை என்னால ஆதாரம் கொடுக்க முடியும். ஆனா ஒரு ஆதாரமும் இல்லாமல், எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் பொய்யான புகாரை அளிக்க சொல்றாங்கன்றத என்னுடைய குற்றச்சாட்டு. நாடார் மகாஜன சங்கத்தோட அதுதான் சொல்றோம்ல. இப்ப சீமான் அவர்களும் அவருக்கு இருக்கக்கூடிய நட்பு வந்து ஒரு சமுதாயத்தை சார்ந்ததா காட்டுறதுதான் இது வந்து பெரிய மிஸ்டேக்கா இருக்கு. நாராயணாச்சி வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 40 வருஷம் வரலாறு இருக்குது. சீமான் அவர்கள் ஒரு நாம் தமிழர் கட்சின்னு சொல்லி அனைவருக்கும் ஒரு பொதுவான கட்சியை நடத்துறாரு. நட்பு ரீதியா போய் சந்திக்கிறது வேற, ஒரு ஜாதி சங்க தலைவரை சந்திக்கிறது வேற. இது சீமான் அவர்களின் அரசியல் தான் நாளைக்கு பின்னாடியா போய் நிற்கிறது என்னுடைய கருத்து. தயவு செய்து இந்த தமிழக அரசு உடனடியாக கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இது போன்ற குற்றவாளிகளை கைது செய்யணும். அதாவது முதலமைச்சர் மிகவும் தரம் குறைவா இவர் பதிவு செய்திருக்கார். இவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சரிடம் அகில இந்திய நாடார் மகாஜன சபையின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து நாடார் அமைப்புகளின் சார்பாகவும் பனைவாரிய தலைவருடைய ஆதரவாளரின் சார்பாகவும் இந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம். ஐயா முதலமைச்சருக்கு இதை கோரிக்கை வைக்கிறோம். நன்றி.